தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து. இவரது மகன் 19 வயதான பார்த்திபன். பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பார்த்திபன் கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார். அருகிலுள்ள சாத்தங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் லட்சுமிகாந்தன். இவரது மகள் 16 வயது சிறுமி. இவர் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு கல்லூரியில் சேருவதற்கு தயாராக இருந்துள்ளார். இந்த நிலையில் பார்த்திபனும் 16 வயது சிறுமியும் காதலித்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் பெண்ணின் வீட்டாருக்கு தெரியவர பார்த்திபன் குடும்பத்தினருடன் பிரச்சனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரு குடும்பமும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் 30ஆம் தேதி சாதி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பொறையார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இந்த சூழலில் 30ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு காதல் ஜோடி இருவரும் குமரவேல் என்பவருக்கு சொந்தமான கீற்று கொட்டகையில் தனித்தனியாக தூக்கில் சடலமாக தொங்கினர். அந்த பகுதிக்கு சென்றவர்கள் இருவரும் சடலமாக தொங்குவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக பொறையார் காவல் நிலையத்திற்கு சம்பவம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் காதல் விவகாரம் என்பதாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக ADSP சுரேஷ், DSP சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இரு தரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இருவரது சடலத்தையும் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பெண் வீட்டார் இருவரையும் ஆணவ கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டுள்ளதாக பார்த்திபனின் வீட்டார் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பார்த்திபனின் தரப்பினர் உயிரிழந்த சிறுமியின் வீட்டை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் மயிலாடுதுறை முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காதல் ஜோடி இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது இது ஆணவ கொலையா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.